வெள்ளியனூர் திருத்தலத்திலே அன்புக்குரியவர்களே பல புதுமைகளை நான் பார்க்கின்றேன். ஒரு சிறுவனுக்கு கேன்சர், உண்மையாகவே அவனுக்கு அந்த கேன்சர் நோய் இருந்தது. அதை உறுதி செய்து விட்டார்கள். விஜய் ஆஸ்பத்திரியில் தான் போயிட்டு செக் பண்ணாங்க, கேன்சர்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கட்டியை அது ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியாக அந்த தாய் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா வரும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த குளத்தை சுற்றி முட்டி போட்டு அந்த அம்மா முட்டி தேஞ்சே போச்சு. 3 மாதம் தொடர்ச்சியாக வந்துச்சு. 3ஆவது மாதம் டெஸ்ட்டுக்கு போனாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு நீர்க்கட்டி மாதிரி தெரியுது, மாறி இருக்குது, அதனால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த நீர்க்கட்டியை நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே என்று சொல்லி மீண்டுமாக என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் சொல்வது, நீங்கள் கூட வில்லியனூருக்கு வந்தீங்கன்னாக்கா என்னை கூட பார்க்க தேவையில்லை, போய் மாதாவை பாருங்கள். அந்த குளத்தை சுற்றி நீங்கள் 3 முறை வந்து அந்த கொடிமரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வைத்து நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள், ஆசீர், புதுமைகள், அற்புதங்கள் நடக்கும். இந்த அம்மாவும் அதே போல தான். இன்னும் ஒரு 3-4 மாதம் அது பாட்டு டெய்லி வரும், முட்டி போட்டுக்கிட்டு வரும், நடக்கும் முட்டி போட்டு வரும், ஜெபம் செய்யும். கடைசியாக போனாக்கா 4-5 மாதம் கழித்து ஒரு டெஸ்ட்டுக்கு போனாங்க. அந்த கட்டியாவது குட்டியாவது ஒன்றும் கிடையாது, எல்லாம் கரைஞ்சி போச்சு. கட்டியே இல்லைன்ட்டா டாக்டர். நான் கூட நினச்சேன், அந்த டாக்டர் ஏதாவது மென்டலாக இருப்பானோ என்னமோ, நல்ல டாக்டராக பாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை ஃபாதர், இந்த ஸ்கேன் எடுத்து அந்த டாக்டர் என்கிட்ட காட்டினார் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இதை நான் உண்மையை நம்பவே இல்லை, கடைசி வரைக்கும் நம்பலை. எப்படி நடக்கும், எப்படி இதெல்லாம் சாத்தியம்? நடக்கிறது, அதுதான் அற்புதம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அதே அற்புதத்தை அன்றைக்கு செய்த அந்த அன்னை மரியா இன்றைக்கு நமக்கும் செய்வார். எப்பொழுது என்று சொன்னால், அந்த அம்மா முட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் சாயந்தரமாக அந்த அம்மா வேண்டிக்கிடுச்சு பாருங்க. அதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச வெளிப்பாடு வேறு யாரிடமும் இருக்க முடியாது. இதை உயர்த்தி மரியே வாழ்க என்று 3 முறை சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.